பாதமே புண்ணாயிடுச்சு தம்பி. நான் யார்கிட்டயும் எதுவும் வாங்கி பழக்கம் இல்ல. என் பிள்ளைங்க வயசுல தான் நீங்க இருக்கீங்க. அதான் உங்ககிட்ட கேட்டேன். ஒரு ஜோடி செருப்பு வாங்கி தர முடியுமா? ஐயா ஒரு நிமிஷம் வாங்கிக்கிங்க. ரொம்ப நன்றி தம்பி. நீங்க நல்லா இருக்கணும் தம்பி. மகராசனா இருக்கணும் தம்பி. உங்க குடும்பத்தோட ரொம்ப வருஷம் நல்லா இருக்கணும் தம்பி. நான் வரேன் தம்பி. வரேன் தம்பி. இல்லாதவங்கள நீ தேடி தேடி கண்டுபிடிக்க தேவையே இல்லைண்ணா. இல்லாதவங்க அவங்களே உன் கண்ணில் வந்து படுவாங்க. இப்ப செஞ்சியே இந்த மாதிரி உன்னால முடிஞ்சதை செய்யணும். அதுவே போதுங்க. அப்பா உன்கிட்ட அதை தான் எதிர்பார்க்கறாரு. அப்பா இப்ப ஓகேவா இருக்கார்ல? இருக்கா. நானும் அடிக்கடி போய் பார்க்க தான் செய்யறேன். ஹெல்த் ஓகே தானே? அப்பப்போ போய் பார்த்துட்டு வா. மீனா, ஏதாவது வேணுமா மீனா? இல்ல அத்தை, வேண்டாம். நீ என் மேல கோவமா இருக்கியா? ஏன்? இல்ல, உன் மாமா கிட்ட செந்தில் விஷயத்த சொல்லிட்டேன்ல, அதனால என் மேல கோவமா இருக்கியான்னு கேட்டேன். நான் இது பாரு மீனா, என்னால மாமா கிட்ட எதுவும் சொல்லாம இருக்க முடியாது. ஏதாவது சின்ன விஷயம் நடந்தாலும் அதை அப்படியே சொல்லிடுவேன். அப்படியே பழகிட்டேன். ராஜிக்கும் கதிருக்கும் கல்யாணம் பண்ண விஷயத்த சொல்லாம தானே இருந்தீங்க? இல்ல, அது நான் உங்க சம்பந்தப்பட்ட விஷயம் எதுவும் சொல்லாம இருந்தீங்களா? ஏய் என்னடி, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. அந்த விஷயத்துல அது நான் கத்துக்கிட்ட பாடத்தினாலதான் நான் இப்ப எதுவுமே மறைக்க கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். இத பாரு மீனா, கதிர் ராஜி கல்யாண விஷயம் தெரிஞ்ச உடனே அவர் எவ்வளவு சண்டை போட்டாருன்னு நீ பார்த்தல்ல? அதே மாதிரி மறுபடியும் சண்டை போட்ட கூடாதுன்னு தான் நான் செந்தில் விஷயத்த சொன்னேன். மாமாக்கு விஷயம் தெரிஞ்சது ஒரு பக்கம் நல்லதா போச்சு. செஞ்ச தப்ப பத்தி குற்ற உணர்ச்சியே இல்லாமதான் உங்க புள்ள தெரிஞ்சிட்டு இருந்தாங்க. இந்நேரத்துக்கு கொஞ்சமாவது புத்தி வந்திருக்கும். ஏய் இல்ல, அவனும் நல்ல பையன்தான். என்னன்னு தெரியல, ஏதோ புத்தி கெட்டு போய் அப்படி நடந்துக்கிட்டான். ஏன் அத்தை, புத்தி கெட்டு போய் பண்ற விஷயமா இது? தன்னை பத்தி, தான் வேலைய பத்தி, தான் குடும்பத்தை பத்தி யோசிக்கிறவங்க யாராவது இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுவாங்களா? இத பாரு, இனிமே அவன் அப்படி பண்ண மாட்டான்டி. சொல்லிட்டான்ல, என்கிட்ட சத்தியம் பண்ணிட்டான், பண்ண மாட்டான். ஏமினா, நேத்து மாமா அவனை திட்டினார்ல, அதுக்கப்புறம் உன்கிட்ட ஏதாவது சண்டை போட்டானா? அதெல்லாம் நல்லாவே நிறைய சண்டை போட்டாங்க. எல்லாம் என்னாலதான். ஐயோ, ஆனா நீங்க இருக்கீங்களே அத்தை, யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு முதல்ல போய் அவங்க கிட்ட கேட்டீங்க. அதோட விட்டுக்கலாம்ல. அப்புறம் எதுக்கு மாமா கிட்ட போய் சொன்னீங்க? அத்தை, வேற யார்கிட்டயாவது சொன்னீங்களா? இல்லையே, மொழியே சரியில்லை. வேற யார்கிட்டயாவது சொன்னீங்களா? இல்ல, அது வந்து கதிர் வந்தானா, மனசு கேட்காம சொல்லிட்டு அவன் கிட்ட. கதிருக்கு முன்னாடியே விஷயம் தெரியுமா? என்கிட்ட சொல்லவே இல்ல. அவன் ஒருத்தனாவது ரகசியத்தை காப்பாத்துறானு, அது வரைக்கும் சந்தோஷம். வேற யார்கிட்டயாவது சொன்னீங்களா? அது நான் மனசு கேட்காம தான். அந்த மனசு கேட்டு தொலையவே மாட்டேங்குதே. வேற யார்கிட்ட சொன்னீங்க? ஏய் இல்லடி, அது சரவணனும் பழனிவேலும் சாப்பிட வந்தாங்களா, என் மூஞ்சி சரியில்லைன்னு கேட்டாங்களா, அதனால சொல்லிட்டேன்டி. முறைக்காத. இத பாரு, நான் நல்லவ பாத்துக்கோ. நான் அரசிக்கிட்டயும் ராஜிக்கிட்டயும் சொல்லல. உங்ககிட்ட சொல்லல ராஜி. என்கிட்ட மட்டும் ஏன் விட்டு வச்சீங்க? உங்ககிட்ட சொன்னா வாய் சும்மா இருக்காதே, மொத்தமா உளறி வச்சிருவீங்கன்னா உஷாரா நான் உங்ககிட்ட சொல்லல. ஆனா ஒரு விஷயம் மட்டும் எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சத்த, இனிமே இந்த வீட்டுல ஒரு ரகசியத்தை கூட நான் உங்ககிட்ட இனிமே சொல்லவே மாட்டேன். ஏன் மீனா அப்படி சொல்ற? நியூஸ் பேப்பர்ல போடாத குறையாதான் எல்லாரும் சொல்லி வச்சிருக்கீங்க. அப்படி இல்ல. ஐயோ வேணாத்த, வேணாம். இனிமே நான் உங்ககிட்ட எதுவும் சொல்றதா இல்ல. ஆமா சொல்லாத. ஆமாமா, கரெக்ட் தான். செந்தில் விஷயத்த நீ என்கிட்ட சொல்லிருக்கவே கூடாது. நீ என்கிட்ட சொல்லி, நான் மாமா கிட்ட சொல்லி, அவரு பணத்தை திருப்பி கொடுத்துட்டு வான்னு அவனை அனுப்பி, பாவம் அவன் எங்க போய் கஷ்டப்பட்டு இருக்கானோ தெரியல. ஆமா, இப்போ உங்க பையன் படுறதுதான் கஷ்டம் இல்ல, நம்ம வளர்த்த பையன் இப்படி பண்ணிட்டானேன்னு நீங்களும் மாமாவும் படுறதுக்கு பேரு கஷ்டம் இல்ல. இல்ல என் புருஷன் இப்படி ஒரு கேவலமான வேலையை பண்ணி வச்சிருக்காருன்னு நான் படுறதுல கஷ்டம் இல்ல. இல்ல உங்க பையன் கிட்ட பணம் கொடுத்து ஏமாந்தாங்களே, அவங்க படுறதெல்லாம் கஷ்டம் இல்ல. செய்யற வேலைக்கு சம்பளம் கிடைக்குது. அது போக நோகாம உங்க பையன் எக்ஸ்ட்ராவா லஞ்சத்தை வேற வாங்கி வச்சிருக்காங்க. அவங்களை நினைச்சு உங்களுக்கு கஷ்டமா இருக்கு. பாத்தியா ராஜி, உங்களெல்லாம் என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல அத்தை. ஏய் மீனா மீனா மீனா, இப்ப எதுக்கு அவ இப்படி கோச்சிட்டு போறா? நீங்க பேசுறது எனக்கே கோவம் வருது. ஏய் என்னடி நீயும் இப்படி பேசிட்டு இருக்க? என்ன இருந்தாலும் அவன் என் புள்ள தானடி. அத்தை, இப்படி யோசிக்கிற அம்மாக்கள் தான் பல பிரச்சனைக்கு காரணமே. பண்ண தப்ப சரி பண்றதுக்கு மாமாக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, அத பண்ணட்டுமே. என்ன இப்போ? நீ சொல்றதும் சரிதான், பண்ணட்டும்.
மயில எப்படி இருக்க? ஆ, ஆ, நல்லா இருக்கேன். இது எத்தனாவது மாசம்? 5வது. செக்கப்லாம் போறியா? நானும் பிரெக்னெண்டா இருக்கேன் தெரியுமா? சொன்னாங்க. நீங்க நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் உன்னை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பொண்ணு வீட்டுல நிச்சயதார்த்தம் நடத்துறதா முறை. எங்க வீட்லயே வச்சு நிச்சயம் நடத்திடலான்னு நாங்க சொன்னோம். ஆனா சம்மந்தி தான் நாங்களே எங்க வீட்லயே நிச்சயதார்த்தம் நடத்திடுறோம்னு சொல்லிட்டாரு. எங்க வச்சு நிச்சயம் பண்ண என்ன? எல்லாம் நல்லபடியா நடந்தா போதாதா? ஆத்தா, உன் பேரன் கட்டிக்க போற பொண்ணு உனக்கு பிடிச்சிருக்கா? உனக்கு சம்மந்தம் தானே? இதெல்லாம் எதுக்கட என்கிட்ட கேட்டுக்கிட்டு? இது என்ன அந்த காலமா? கட்டிக்க போறவங்களுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சா போதாதா? சித்தப்பா, என்னடா எனக்கு பொண்ணு கிட்ட தனியா பேசணும். டேய், இம்பட்டு நேரம் அமைதியா தானே உட்காந்துக்கிட்டு இருந்த. இப்போ நிச்சயம் நடக்க போற நேரத்துல தான் உனக்கு பொண்ணு கிட்ட பேச வேண்டியது இருக்கா? அட, ஒரு 5 நிமிஷம் பேசினா மட்டும் போதும் சித்தப்பா. இவன் வேற. நிச்சயம் முடியட்டும், அப்புறமா பேசிக்கலாம், சரியா? இப்ப முடியுமா முடியாதா? 5 நிமிஷம் பேச போறோன்னு போய் அப்படியே 1/2 மணி நேரத்துக்கு மேல ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோ, அப்புறம் நல்ல நேரம் முடிஞ்சிடும்டா. உங்ககிட்ட பேசுறதே வேஸ்ட் சித்தப்பா. இதுக்கு சித்தி தான் கரெக்டான ஆளு. எந்திரிக்காத. எங்கடா போற? ஒரு போன் பேசிட்டு வந்துடுறேம்மா. சித்தி, எனக்கு அந்த பொண்ணு கிட்ட கொஞ்சம் பேசணும். ஏற்பாடு பண்றீங்களா? அதுக்கு என்ன, பண்ணிட்டா போச்சு. ஏமா சுடரு, வீட்ல மேக்கப் சரியா பண்ணியா இல்லையா? பண்ணினே. மேக்கப் பண்ணதாவே தெரியலையே. முகமெல்லாம் ரொம்ப டல்லா இருக்கு. போட்டோ எல்லாம் எடுக்கணும்ல. வா, மேல போய் உனக்கு மேக்கப் போட்டு விடுறேன். வா. அது வந்து அத்தை கூப்பிடுறாங்கல்ல, எந்திரிச்சு போ. அத்தையா? மாப்பிள்ளைக்கு சித்தினா பொண்ணுக்கு அத்தை தானே. சரி வா போலாம். எல்லாம் கரெக்டா ஏற்பாடு பண்ணிருக்கீங்க? எல்லாம் சரியா இருக்கு. சரி. ஒண்ணும் இல்ல, நீ ரொம்ப அழகாதான் இருக்க. அது குமார் உன்கிட்ட பேசணும்னு சொன்னான், அதனாலதான் இப்படி கூட்டிட்டு வந்தேன். நீங்க 2 பேரும் ஒரு 5 நிமிஷம் பேசுங்க, சரியா? அவனே வந்துட்டான். நான் வெளியே தான் இருப்பேன், இதனால என்ன கூப்பிடு. பேசுங்க. ஹாய். ஹாய். நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா? உங்களுக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் தானே? ஏய், அந்த பிள்ளைக்கு மேக்கப் போட போறேன்னு சொல்லி தானே கூட்டிட்டு மேல வந்தேன். இங்க நின்று என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? மேக்கப்லாம் சும்மா கதை. குமார் அந்த பொண்ணு கிட்ட பேசணும்னு சொன்னான், அதான் கூட்டிட்டு வந்தேன். 2 பேரும் உள்ள நின்னு பேசிட்டு இருக்காங்க. நினைச்சேன் நீ இதுக்கு தான் கூட்டிட்டு வந்திருப்பேன்னு. இன்னும் நீ மாறல. அவன் அரசி கூட பேசணும்னு சொன்னப்ப அதுக்கு நீ ஏற்பாடு பண்ண. இப்ப இந்த பிள்ளை கிட்ட பேசுறதுக்கும் நீ ஏற்பாடு பண்ணிருக்க. நல்ல வேலை பண்றமா, ரொம்ப நல்ல வேலை பண்ணிருக்க. உன்னை வச்சுக்கிட்டு வா, பேசிக்கிறாங்க. டேய் குமாரு, சீக்கிரம் வாடா, டைம் ஆகுது. சரி, நான் போறேன். சக்தி, உன் தங்கச்சி விட்ட ஆளுகளை நிச்சயத்துக்கு கூப்பிடுறியா? இல்ல, கூப்பிடல. கோமதி பையன் தானே பொண்ணோட அக்காவை கல்யாணம் பண்ணிருக்கான். ஆமாங்க, எங்க போதாத நேரம் மாப்பிள்ளைய பத்தி சரியா விசாரிக்காம எங்க மயில கட்டி வச்சுட்டோம். கல்யாணத்துக்கு பிறகுதாங்க தெரிஞ்சது மாப்பிள்ளைக்கு இன்னொரு பொண்ணோட தொடர்பு இருக்குன்னு. நீ சும்மா இல்லம்மா, அதான் விவாகரத்து ஆக போகுது இல்ல. என்ன இன்னும் உன் புருஷனை பத்தி யாரும் எதுவும் சொல்லக்கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியாக்கும். இப்ப இதுக்குமா தேவையில்லாம அந்த கதையெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? கேக்குறாங்க, பதில் சொல்லணும்ல. சொல்லுங்க சொல்லுங்க. எவ்வளோ கூட படிச்சவளாம், அவ கூட தொடர்பு வச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டு திரியிறாரு. எம்பிட்டோ சொன்னோம், கேட்கவே இல்லை. அதான் இப்போ கோர்ட்ல விவாகரத்துக்கு போட்டு வச்சிருக்கோம். ஏங்க நீங்க என்னங்க உங்க இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்ததையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? விவாகரத்துக்கு அதுவா காரணம்? இத பாருங்க, என் மாப்பிள்ள தங்கமான பையன். அவனை பத்தி எல்லாம் இப்படி தப்பா பேசாதீங்க. தப்பா யாரும் பேசல, நடந்தது தானே தம்பி சொல்றோம். பா, கொஞ்சம் அமைதியா இருங்கப்பா. சுடருக்கு தானே பார்க்க வந்திருக்கேன். அமைதியா இருமா. இத பாருங்க, விவாகரத்துக்கு காரணமே வேற. இவங்க என்னமோ முழு பூசணிக்காய சோத்துல மறைக்க பாக்குறாங்க. இதுக்கு வந்துமா அதை வச்சு பேசுவோம். அந்த வேலையை பார்க்கலாம். அண்ணா இவங்க அண்ணா நிச்சயம் உலையை வாசிச்சு தட்டை மாத்திக்கலாமாங்கண்ணா? மாத்திக்கலாம். நீங்க வாசிங்க. சரி சரி. பொன்னக்குடி ஊரில் வாழும் ரத்னவேல் அவர்களின் பேரனும் சக்திவேல் மாரியம்மாள் அவர்களின் மகனுமான குமரவேலுக்கு சிராவையல் மாணிக்கம் பாக்கியம் அவர்களின் மகளான செல்வி முத்துச்சுடரை திருமணம் செய்விக்க பெரியவர்களால் நிச்சயம் செய்யப்படுகிறது. சரி, அப்போ தட்டு மாத்தி சரிங்க, தட்டு மாத்தியாச்சு. அப்படியே கல்யாணத்துக்கு நாள் குடிச்சிடலாமே. அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை நல்ல நாள் தான். நான் ஜோசியத்தை பேசிட்டேன், அன்னைக்கே கல்யாணத்தை வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். டேய், ஒரு வாரத்துல இப்ப கல்யாணம் ஏற்பாடு செய்ய முடியும்? அண்ணா அதெல்லாம் பண்ணிடலாங்கண்ணா, அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஆமா, நீங்க என்ன சொல்றீங்க? இந்த பாருங்க, நாளைக்கே கல்யாணம் நாளும் எங்களுக்கு சம்மதம் தான்.
அருமையான சம்மந்தி. அப்புறம் என்ன, அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை ஜாம் ஜாம் கல்யாணம் நடத்துவோம்.